வணக்கம் and welcome to the small council. பீடாக் எங்க நீங்கலாம் கேப்பீங்க. Just wait few minutes, okay? He will come அப்படின்னு சொல்லிட்டு. வித்யுத் வணக்கம். எந்த ஊர்ல இருக்கீங்க? பேக்ரவுண்டே டிஃபரெண்டா இருக்கே. நான் ஆக்சுவலா கால்ல இருக்கேன். ஸ்ரீலங்கால. நைட் டைம் அதே டைம் தான். இன்னும் பக்கத்துல 1 ஹவர் ஃபிளைட் தான். ஆக்சுவலா செம்ம பேக் ட்ராப் பீச். பட் இப்ப நைட் ஒண்ணும் தெரியாது. சோ அதான் குவைட்டா உட்கார்ந்து. ஆனா அதனால இங்க கூட கொஞ்சம் மேட்ச் ஃபுல்லா அடக்கி ஆமா. ஆமா. ம். ஆல்வேஸ் ரெடி ஃபார் ஸ்மால் கவுன்சில் நீங்க சொன்ன மாரி. அந்த ஸ்மால் கவுன்சில்க்கு எப்படி விட முடியும் ஸ்மால் கவுன்சில்ல. கிரேட் பிளேஸ் டு பி இன் அண்ட் கிரிக்கெட் பேசுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ லவ்விங் இட். Yeah. Especially today's game, once again, the Gujarat Tamilans in action. We saw all the four boys in action. All four boys phenomenal இன்னைக்கு. Of course, ஷாருக் வந்து even in the fielding, எங்க பார்த்தாலும் உருண்டு பால வந்து பிடிச்சிட்டு இருந்தான் அந்த பையன். So nice to see the boys once again like this. But let's look at GT. What a unit they are, இல்லையா? ஆமா. ஜஸ்ட் கெட்டிங் பெட்டர் எவ்ரி டேங்க. நீங்களே பாருங்க. சாய் கிஷோர் மாரி ஒரு பவுலர் 4 ஓவர்ஸ் முடிக்கவே இல்ல. எப்ப வேணா யூஸ் பண்றாரு. ஒரு மேட்ச் ஆடுனா லாஸ்ட் ஓவர் தராரு. ஹி கெட்ஸ் த ஜாப் டன் தேர். இந்த மேட்ச் 3 ஓவர் தராரு. ஆண்ட்ரே ரசலுக்கு சூப்பரா பவுலிங் போட்டாரு. பிரசித் கிருஷ்ணா ஸ்டாண்ட் அவுட் பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தர் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அவர் டெலிவர் பண்றாரு. சோ ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ கோச்ல நீங்க யூ கான்ட் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பெட்டர். ஆக்சுவலா ஒரு ட்ரீம் True. ரன்னா இருக்கா உங்களுக்கு. சுப்மன் கில் இன்னைக்கு பிரில்லியன்ட்டா பேட்டிங் போன மேட்ச் ரன் அவுட் ஆனாரு. இன்னைக்கு சாய் சுதர்ஷன் கண்டினியூஸ் த ஃபார்ம் கெட்டிங் பெட்டர் டே டு டே அண்ட் அவர் வந்து இஸ் சச் அ பிளசன்ட் பிளேயர் டு வாட்ச். இந்த கவர் டிரைவ் ஆஃப் டிரைவ்லாம் ஜஸ்ட் அவரு ரஹானே மாதிரி பிளேயர்ஸ் தான் ஸ்டில் ஷோயிங் தட் எஸ் இந்த காலத்தை கூட நீ கன்வென்ஷனல் கிரிக்கெட் கருண் நாயர் கேஎல் லாஸ்ட் ஷோலயே சொன்னேன் அது அண்ட் சொல்லி கெட்டிங் பெட்டர். இட்ஸ் a கிரேட் லெசன் அண்ட் பட் ஜிடி நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் என்னன்னா ஒரே ஒன்லி ஒன் திங் கேன் ஸ்டாப் அந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நம்ம ஊர்ல. அப்படியே திருஷ்டி பட்டு ஏன்னா பிகாஸ் தே ஆர் டூயிங் எவ்ரிதிங் சோ வெல். ஏன் கண்ணுதான் ஜாஸ்தி. அதனாலதான் அப்படியே எடுத்து இது பண்ணிட்டேன். கரெக்ட். இஷாந்த் சர்மா ஆடுறாரு. அவர் வந்து ஒரு ஓவர் 2 ஓவர் தான் bowling போடுறாரு. அவரும் செம்மையா போடுறாரு. சோ வாட் எல்ஸ் கேன் யூ ஆஸ்க் ஃபார்? நத்திங் எல்ஸ். True. கிளீன் ஸ்வீப்ங்க. பிரில்லியன்ட்டா True. ஆடுனாங்க. இத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எவ்ரிபடி ஆர் ஸ்டாண்டிங் அப். யாரு பெஞ்ச் டபுளா ஸ்ட்ராங்கா இருக்கு சஸ்திகா. அன்பிலீவபிள். கிளென் பிலிப்ஸ் இன்ஜர்டா என்ன தெரியல. பட் அவருக்குலாம் எனி அதர் டீம் வில் வாக் இன். பட் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. சோ இட்ஸ் ஜஸ்ட் டூ குட் a டீம்ங்க. And I'm going to first I mean முதல்ல குஜராத் டைட்டன்ஸ் பத்தி நம்ம பேசிடலாம். நம்ம இன்ஃபேக்ட் போன ஷோலயும் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர் அந்த 3 பேர் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் அவங்களோட ரோல் கிளாரிட்டி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் ரீடிங் த கேம் அப்படிங்கிறது இன்னைக்கு we could just see it. இன்ஃபேக்ட் சாய் கிட்ட வந்து டியூரிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே கேக்குறப்ப ஹீஸ் டெல்லிங் நான் வந்து சப்போஸ் பிரஷர் ஆகுறேன் இல்ல டென்ஷன் ஆகுறேன் அப்படின்னா சுப்மன் இன்னொரு சைட்ல இருந்து எனக்கான அந்த மோட்டிவேஷனை கொடுக்குறாரு. The kind of role clarity that these boys have, these youngsters have, it is so good to see, இல்லையா? பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ரோல் கிளாரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் தி கண்டிஷன்ஸ்ங்க. இன்னைக்கு வந்து நீங்க 6 ஓவர் முடிவுல அவங்க வந்து 50 தான் இருந்தாங்க. நாட் தி Yeah. 70 or 75 தி யூசுவலி ஆர். பட் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிட்ச்ல விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இருந்தா we will get close to 200. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. அங்கதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது அஜிங்கிய ரஹானே டெசிஷனோட. யூ பிளேட் இன்டு தி ஹேண்ட்ஸ் பிகாஸ் நீங்க வந்து டாஸ் பண்ணி bowling எடுத்தீங்க. There was some help in the pitch for the spinners and நீங்க going to be against Sai Kishore, Washington Sundar and Rashid Khan அவரும் பியூட்டிஃபுல்லா bowling போட்டாரு இன்னைக்கு. Let's not forget him. So 3 spinner அது மாதிரி இருந்துச்சு and due factor is not too much. They could have thought of batting first way but yes, it was superb. ஒன்னும் பண்ண முடியல. I think பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணி போனாங்க இன்னிங்ஸ். They were at 1.225 அடிக்கிற மாதிரி இருந்தது பட் எண்ட்ல கொஞ்சம் டீசென்ட்டா புல் பேக் பண்ணாங்க கேகேஆர். பட் சூப்பர்புங்க. GT didn't give away. சான்ஸே இல்ல. கில் சுதர்ஷன்ல 2 சின்ன பசங்க ஆக்சுவலா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நீங்களே சொன்னீங்க. எவால்வ் ஆயிருக்காங்க. பிளேயிங் அக்கார்டிங் டு சிச்சுவேஷன். எனி டீம் இன் தி வேர்ல்ட் வந்து they are just taking on and you know they are and அவங்க ஆடுற விதம் சொல்றேன். Again they are not doing anything special. இங்க 6 கன்வென்ஷனல் பேக் ஃபுட்ல கட் அடிக்கிறாங்க, டிரைவ் அடிக்கிறாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. சோ ஐ திங்க் இட்ஸ் a great lesson. Any youngster watching T20ல கேம்ல உயிர் இருக்கா? நிறைய உயிர் இருக்கு. ஆனா டெம்பரமெண்ட் டெக்னிக் உயிர் இருக்கா? கண்டிப்பா உயிர் இருக்கு. நீங்க கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடி ஸ்மார்ட்டா இருந்தா நீங்க 140, 138, 140, 150 ஸ்ட்ரைக் ரேட் கண்டிப்பா ஆடலாம் தோணுது எனக்கு.
இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் வேர்ட். அலட்டாம ஆடுறாங்க 2 பேருமே. ஒரு ஒரு அலட்டல் இல்ல, ஒரு இதெல்லாம் இல்ல. அழகா அவங்க பாட்டு வந்து அவங்க இன்னிங்ஸ வந்து பேஸ் பண்ணிட்டு போறாங்க. சோ பியூட்டிஃபுல் டு see போத் சுப்மன் கில்லா இருக்கட்டும், சாய் சுதர்ஷன் ஒன்ஸ் அகைன் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர். நாளைக்கு எல்எஸ்ஜி நிக்கலஸ் பூரன் அப்படியே வருவார். இருப்பா நீயா நானா? இவங்க 2 பேருக்கு இடையில தான் அந்த போட்டி போயிட்டு இருக்கு. அந்த கேம் பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். பட் கமிங் பேக் டு திஸ் கேம், ஜிடி நீங்க சொன்ன மாதிரி தி யூஸ் ஆஃப் தியர் bowlers ஒன்ஸ் அகேன் சுப்மன் கில் அஃப்கோர்ஸ் பின்னாடி ஆஷிஷ் நெஹரான்ற ஒரு ஒரு பெரிய தூண் வந்து பின்னாடி இருந்து ட்ரில் பண்ணிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீம் கண்டென்ட்டாவே வந்து போடலாம். வடிவேலு வந்து ஒரு படத்துல வந்து சொல்லிட்டு இருப்பாரு, அவன்கிட்ட என்ன கேளு, இவனை என்ன பண்ணுன்னு சொல்லு. அந்த மாதிரி ஆஷிஷ் எங்க திரும்பினாலும் இருக்காரு, ஏதாச்சும் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. பட் நீங்க ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தீங்க, when it comes to the game 80% is the captain, 20% தான் கோச் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அது இன்னைக்கும் இன்னொரு முறை நம்ம அதை வந்து பார்த்தோம் இல்லையா? Yeah, I think in the format, I think flexibility is very important. And the predictability factor இருக்கவே கூடாது. நீங்க ஒரே செட் ஆஃப் ஐடியாஸ்ல போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் சுப்மன் கில் பண்ணல. பியூட்டிஃபுல்லா ஐ திங்க் bowlers ரொட்டேட் பண்ணிருக்காரு. எவ்ரி bowler இஸ் அவைலபிள் அட் எனி டைம். அது வந்து ஒரு தட் இஸ் அ கிரேட் என்ன சொல்றது கிரேட் திங் டு ஹேவ் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க சில டீம்ஸ் பாத்தீங்கன்னா சில bowlers இந்த டைம் தான் போடுவாங்க, சில bowlers அந்த டைம்ல போடுவாங்க. ஆனா ஜிடி அப்படியே திரும்பி சொல்றேன், சாய் கிஷோர் வந்து கடைசி ஓவர் போடுறாரு, இஷாந்த் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் போடாம இருக்காரு, சடனா வராரு bowling போடுறதுக்கு. ஸோ யூனோ இட்ஸ் a great flexibility to have as a bowling unit and as a batting unit கூட பாத்தீங்கன்னா சடனா ஒரு மேட்ச் ஷெஃபன் ரித்தபர்ட் வராரு, சடனா ஷாருக் கான் வராரு, இவர் வந்து Yeah. that is something good. Yes, நீங்க சொல்லலாம் everything is looking good because they are clicking as a team. இதே வந்து they not clicking ஏன் சேஞ்சஸ் பண்றா நம்மளே சொல்லலாம். பட் it just seems that Shubman Gill is everything is touching into gold. அது மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க அண்ட் இட்ஸ் நாட் லக்குங்க. அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த ஃபார்மேட்ல நல்லா இருக்கணும். ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் வெரி வெரி கீ ஃபேக்டர். ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம ஒரே மோட்ல ஆடினா, ஒரே இதுல ஆடினா ஆல் டீம்ஸ் பி ஏபிள் டு ரீட் அஸ் அண்ட் கெட் த பெட்டர் ஆஃப் அஸ். அது மாதிரி இருக்குச்ச தைரியமா ட்ரை அவுட் பண்றாங்க அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் வெல் ஃபார் தெம். And in fact, we saw a very animated Shubman Gill இன்னைக்கு, especially வெங்கடேஷ் ஐயரோட அந்த விக்கெட் போனப்ப he went to சாய் கிஷோர் and இப்படி தட்டி கொடுத்து well done அப்படின்னு வந்து லைக் சுப்மனை ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சனை தான் நம்ம பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு we saw an animated guy as well. I think it is just rubbing on each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வந்து அந்த பாசிட்டிவிட்டி அவங்க ரப் பண்ணிக்கிறாங்க, அந்த எனர்ஜி ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. and I think that is building the team இல்லையா? சூப்பர்பா சொன்னீங்க. ஐ திங்க் இட்ஸ் சச் a young and vibrant டீம்ல அந்த கல்ச்சர் அகைன் ஐம் கோயிங் பேக் டு தி கோச். தே brought in a beautiful culture. ஆஷிஷ் மட்டும் இல்ல, தே பீப்பிள் லைக் விக்ரம் சோலாங்கி, நம்ம அவரை பத்தி நிறைய பேசுறதுல பார்த்திப் பட்டேல் வந்திருக்காரு, ஆஷிஷ் கபூர் இருக்காரு, மேத்யூ வேட் இருக்காரு. ஸோ தே ஹேவ் அ வெரி குட் ஸ்ட்ராங் டீம் அண்ட் அந்த கல்ச்சர் வந்து சூப்பர்பா இருக்கு. திரும்பி ரிப்பீட் பண்றேன், எஸ் வின் பண்ற கல்ச்சர் நல்லா இருக்குது ஈஸி. பட் இந்த டீம் லாஸ்ட் இயர் தே ஹேட் அ குவைட் இயர் பட் தே ஹவ் கம் பேக் பியூட்டிஃபுல்லி. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது ஒண்ணு அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, எனர்ஜி பயங்கரமா இருக்கு. இட்ஸ் வெரி எவிடென்ட் தட் எல்லாரும் ஆர் என்ஜாயிங் ஈச் அதர் சக்சஸ். இட்ஸ் நாட் அ புட் ஆன். நீங்க பார்த்தாலே தெரியுது, தே ஆர் ஜெனுவின்லி என்ஜாயிங் ஈச் அதர் சக்சஸ். Exactly. ஐ திங்க் அது இருந்தாலே half the job is done. அண்ட் அகைன் ஒரு யங்ஸ்டர் தெரியுது இந்த டீம்ல ஆடினா. சாய் சுதர்ஷன் பத்தி சொன்ன, திரும்பி பிரசித் கிருஷ்ணா இம்ப்ரூவ்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். T20 ஃபார்மேட்ல ஸ்பெஷலா ஒயிட் பால் கிரிக்கெட்ல யூ ஆல்வேஸ் யூஸ் லீக் ரன்ஸ். இன்னைக்கு வந்து வித்த காட்டுற பாலோட சாய் கிஷோர் சான்ஸே கிடைக்கல லாஸ்ட். இந்த வாட்டி இஸ் பிகம் த பிரீமியர் ஸ்பின்னர். அவர் இஸ் மேபி ஓவர்டேக்கிங் ரஷித் கான், who's been such a legend of T20 cricket. சாய் கிஷோர் நாயில் போது டஃப் சிச்சுவேஷன்ஸ். சோ இது மேல என்ன வேணுங்க? லைக் ஐ செட், இந்த டீம் வந்து பயங்கரமா இருக்கு. எஸ், ஆட் பேட் டே வில் பி தேர், பட் நீங்க ஐ திங்க் they are just too good to be in the top 2ல. அதான் ஸ்டாப் பண்ண முடியும். நிஜமா சொல்றேன், the way they are going there. சில வாட்டி சொல்லுவாங்க அந்த 96, 99, 2003 அந்த ஆஸ்திரேலியன் டீம்லாம் இருக்கச்ச அவங்களாம் தொடவே முடியல ஆக்சுவலா. And in the particular tournament, let's not go too far. GT didn't do well too last year, but in the particular tournamentல GT look like nobody can touch them மாதிரி தான் இருக்காங்க. டெஃபினெட்லி எஸ். அண்ட் ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ரஷித் கானுக்கு இந்த டைம் படல பட் பட ஆரம்பிச்சிச்சுன்னா ஜிடி வேற மாதிரினாரு. சோ அவரை இப்ப நம்ம ஷோக்குல வந்து கூப்பிட்டுலாம். வாங்க பீடாக், வணக்கம் வணக்கம். திருப்பி நான் இதையே சொல்லி போர் அடிப்பேன். ஆஷிஷ் நேராக்கு டெஃபினட்டா வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு கட்டியே ஆகணும் அகமதாபாத்ல. அதாவது ஒரு டெம்ப்ளேட்டா அவங்க எடுத்துட்டாங்க. அந்த டெம்ப்ளேட் என்ன? ஒன் ஆஃப் த டாப் 3 டு பேட் 13 overs no matter what happens to reduce the burden for the lower order and the middle order.
ஓகே, அவங்களோட சக்சஸ் தியரியே இதுதான். இந்த டாப் 3 எந்த போலிங் அட்டாக் உடைக்கிறாங்களோ அவங்களால தான் இவங்கள ஜெயிக்க முடியும். இங்க வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 195 to 210. 198 definitely is achievable in this pitch in my opinion. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 6 ஓவர்ஸ்ல 45 for no loss. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தியரி என்ன சொல்லுவேன், கொல்கட்டால ரன்னு வரணும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல, அந்த டோனை செட் பண்ணணும். அவங்க அதுக்கெல்லாம் கவலையே படல. 6 ஓவர்ல 45. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 7 to 10ல அப் பண்ணாங்க ஆன்டிய. ஏன்னா வந்து 10 விக்கெட் இருக்கு அப்படின்றதுனால 10 ஓவர்ஸ்ல 89 ஃபார் நோ லாஸ். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த கவலையும் படாம எவ்வளவு இருக்கணுமோ கரெக்டா அந்த அல்கோரிதம் படி வந்து 188 வந்தாங்க. இவங்களோட பிரச்சனை தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், வெங்கடேஷ் ஐயருக்கு பேட்ல படல, ரமன்தீப் சிங்குக்கு பேட்ல படல, ரசலுக்கு பேட்ல பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரிங்கு சிங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒன்லி மொயின் அலி பேட்ல பட்டு எப்ப கடைசியில பட்டதுன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல சொல்லுவாங்க, நான் குழந்தையா இருந்த போது எனக்கு உட்வர்ட் ஸ்கிரேப் வாட்டர் தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அப்ப பட்டது மொயின் அலிக்கு. இந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் எ சான்ஸ். அந்த லவ்னிக் சிசோடியா அப்படின்றவரு இன்னைக்கு ஆடி இருக்கணும். ஏன்னா அவர்களோட குவிண்டன் டிகாக்கோட ரீப்ளேஸ்மெண்ட் ரமானுல்லா குருபாஸுக்கு பட்டு ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த லவ்னிக் சிசோடியா ஆடி இருந்தாருன்னா குவிண்டன் டிகாக்கு பதில தேட் ஹவ் brought the பவர் ஹிட்டர் ரோமான் பவல். இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஒரு அந்த மிடில் ஆர்டர்ல படுற ஒரே ஆளு ரகுவன்ஷி தான். அவரை என்ன பண்ணாங்க, இப்படி சினிமா தினமா ஏதோ பார்க்க போயிருந்தாரா தெரியல, சினிமா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள இறக்கி விட்டாங்க இம்பாக்ட் செப்பா. அதுவும் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி இப்ப என்னன்னா இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் மேக் ஏ மேசிவ் டென்ட். அவங்க 10 ஓவர்ல 80 ரன்ஸ் 4 விக்கெட் ஜிடி ஸ்பின்னர்ஸ், இவங்க 11 ஓவர்ஸ் 96 ரன்ஸ் நோ விக்கெட்ஸ். when you have world class spinners like Narain, Varun Chakravarti, I will also rate Moeen Ali as one of the best. KKR has to bring in Roman Powell to strengthen their lower middle order. அத அவங்க பண்ணலன்னா, ஏன்னா இவங்க இப்ப ஜிடி நான் சொல்றேன், ஜிடி கேப்பீங்க, அப்ப ஜிடிக்கு மட்டும் லோயர் மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதா? யோ, அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா தானையா? இந்த 3 பேரும் காஜ் என்ன மாதிரி காஜ் ஆடுறாங்க, விஜயத்துக்கு தெரியும் இந்த லாங்குவேஜ், காஜ் லாங்குவேஜ். காஜ் கட்சி வரைக்கும் 20 ஓவர் வரைக்கும் காஜ் ஆடிடுறாங்க டாப் 3. ஸோ அவங்களுக்கு அந்த பெயினே தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு பாருங்க, குவிண்டன் டிகாக் அடிக்கலன்னு ரமனுல்லா குர்பாஸை கொண்டு வந்தாங்க. இஸ் ஆல்சோ நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம். சுனில் நரேன் வந்துட்டு உங்களுக்கு பட்டா பாக்கியம். ஒரே ஒரு ஆள் அஜிங்கியா ரஹானேங்கும் போது ஒவ்வொரு தடவையும் நீங்க 45 for 2ங்கும் போது உங்க டாப் ஆர்டரும் ஃபெயிலியர், மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டர் இஸ் நாட் டெலிவரிங்கும் போது, அன்லெஸ் அதர்வைஸ் குவிக்லி தே ரியலைஸ் அண்ட் கெட் இன் ரோமான் பவல், they are going to have a rough path the rest of the tournament. ஒரு 5 நிமிஷம் கேகேஆர் இந்த அளவுக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. நான் ஸ்டாப்பா வந்து அவங்க வன்மோன்னு சொல்ல மாட்டேன், ஆனா மனசுல அந்த குமுறல் இருக்கும் தெரியுமா, என்னடா பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிளேயரா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க வந்து நீங்க பயங்கரமா கொடுத்துட்டீங்க. புரியுது, இது வந்து எனி கிரிக்கெட் ஃபேன், எனி கிரிக்கெட் லவர் வில் ஹேவ் திஸ். நல்ல டீம் அவங்க. திருப்பி நான் சொல்றேன், அதுதான் சொல்றோம். பாடாவதி டீம்னா பேசி பிரயோஜனம் கிடையாது. ஒரு டீம் இருக்கு பாடாவதி டீம், அந்த டீமை பத்தி நான் பேச மாட்டேன். ஓகே, அதனால உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வெளியில இருக்கு. இந்த லவ்னிக் சிசோடியா சூப்பர் பிளேயர், அவர் வித்யுத் பார்த்திருப்பாரு, அவர் டேலண்ட் ஸ்கவுட், குளோரியஸா இருக்கும் அவர் ஆடுறது. ரோமான் பவலை நீங்க கரெக்டா இறக்கி விட்டீங்கன்னா இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்ல வந்து மார்க்காய் வாங்கிடுவாரு. யூ ஹாவ் டு ட்ரை சம்திங் பிகாஸ் தி தியரி இஸ் நாட் ஒர்க்கிங். அப்படிங்கும் போது அன்லெஸ் அதர்வைஸ் யூ கெட் இன் தீஸ் சேஞ்சஸ், they are a champion team, defending champions. I don't want them to finish in the bottom 3. சரி, one word answer, ஓகேவா? just one word answer, அதுக்கு மேல சொல்லக்கூடாது. will GT finish in top 2 in the points table, yes or no? ஏங்க இது முதல்ல ஆப்ஷன் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். என்னது இது one word answer? மறுபடியும் கேக்குறேன். will why yes
ஓகே, பட் ஜிடி வந்து 8 கேம்ஸ்ல 6 கேம்ஸ் வின் பண்ணிருக்காங்க அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1ல இருக்காங்க 12 பாயிண்ட்ஸோட. அண்ட் their net run rate is also really really good அப்படிங்கறதுனால of course yes பாயிண்ட்ஸ் டேபிள்ல when they finish இந்த சீசனை வந்து முடிக்கிறப்ப they will be in the top 4 அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. congratulations to GT once again and of course KKR நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி the last 3ல அவங்க முடிக்க மாட்டாங்கன்னு நம்புவோம். இப்ப அடுத்த கேமுக்கு நம்ம போவோம். அடுத்த கேமுக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா லக்னோவுக்கு வந்து டிராவல் பண்ணி போக போறோம். ஏன்னா லக்னோ இஸ் கோயிங் டு டேக் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் கம்ஃபர்டபுளா செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 5வது இடத்துல இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க என்ன இந்த டீம் ஒரு மாதிரி இருக்கு, பேட்டிங் மட்டும் தான் இருக்கு, பவுலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க வரத பார்த்தா அவங்களும் டாப் 4ல முடிச்சிருவாங்கங்கிற ஒரு த்ரெட்டை வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு டைமும். வித்யூத் ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் யூ. நாளைக்கு இந்த ஹோம் கிரவுண்ட் இது வரைக்கும் 4 கேம்ல 2 டைம் அவங்க வின் பண்ணிருக்காங்க ஹோம்ல அப்படிங்கறதுனால நாளைக்கு வாட் ஷுட் தேர் ஸ்ட்ராட்டஜி பி? ஒன்னும் இல்லைங்க. ஐ திங்க் இன்னும் மாத்த தேவையில்லை. தே கோயிங் ஹார்ட். டாப் 4-5 பேட்டர்ஸ் கோயிங் வெரி வெரி ஹார்ட். அவங்களுக்கு தெரியும் அந்த குஷன் வேணும்னு தெரியும் 10-15 ரன்ஸ். ஆனா ஐ திங்க் த bowlers have stepped up beautifully. அவங்களுக்கு அவங்க வாட் ரிசோர்சஸ் தே ஹேவ்ல செம்மையா யூஸ் பண்ணிருக்காங்க. அது பத்தி டவுட்டே இல்ல. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பேரை வந்த லார்ட் தாக்கூர், திக்வேஷ், ரவி பிஷ்னாய், ஆகாஷ் இப்ப எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க டீம்ல. அந்த குஷன் பேட்டர்ஸ் ஆர் கிவிங் தெம். நான் திரும்பி ரிப்பீட் பண்ண அந்த பேட்டர்ஸ் ஹேவ் டு கிவ் தெம் த குஷன். அது தந்தா தே வில் பி a very very good team. ஏன்னா ரிஷப் பந்த் பேட்டர் இன்னும் கொஞ்சம் குவாய்ட்டா தான் இருந்திருக்காரு. அவர் வந்து ஐ திங்க் பீடாக் வந்து ஃபியூ மந்த்ஸ் இந்த மாதிரி வந்து பேட் வெட்டினோன்னு அந்த மாதிரி ஆடினா ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஐ ஃபீல் he will come to the party when it matters the most. நிக்லஸ் பூரன், எய்டன் மார்க்ரம் ரொம்ப 100 பத்தி பேசவே இல்ல. அவர் செம்மையா ஆடி இருக்காரு. மிச்சல் மார்ஷ் started the tournament off very very well. So ஆயுஷ் பரோனி very smart. அந்த டிப்பிக்கல் டெல்லி மென்டாலிட்டி கிரிக்கெட்டருங்க. டக்கு 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 டக்குன்னு 6 அடிச்சுடுவாரு. ஸோ அவரும் செம்மையா ஆடுறாரு. ஸோ அது மாதிரி இருந்துச்சு. அந்த பேட்டர்ஸ் ஆர் டூயிங் ஃபேண்டாஸ்டிக்லி வெல். And Avesh Khan has been a revelation. Yorker king மாதிரி செம்மையா போடுறாரு. அந்த மாதிரி Avesh Khan வந்து இந்த டோர்னமெண்ட் முன்னாடி ஆடுவாரா இல்லையா கூட தெரியலங்க. அவர் வந்து ஆஃப்டர் இன்ஜுரி அண்டர் ஜஹீர் கான் பயங்கரமா என்ஜாய் பண்றாரு. So yes, things are falling in place with them. ஒரு டேஞ்சரஸ் டீம் ஆயிங்க வராங்க அவங்க. Because their bowling is slowly firing. Batting பத்தி எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் நான் பிரசனா அந்த ஷோல கூட சொன்னோம். LSG வந்து பேட்டிங் if they have to compete in the tournament எல்லா கேமும் 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னு சொன்னாங்க. 20-30 தேவையில்லைங்க. ஐ திங்க் ஆன் பார் இருந்தா கூட their bowlers are backing them up so well. I think they are going to do very well tomorrow. ஹோம் கிரவுண்ட்ல வர ஆடுறாங்க. பிட்ச் எப்படி இருக்கு பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அதர்வைஸ் LSG are really on the right path ன்னு தோணுது எனக்கு. But I also want to talk about KL Rahul here. ஏன்னா இதே LSG அதே ஹோம் கிரவுண்ட் நிறைய மெமரிஸ் இருக்கும். இந்த மாதிரி மெமரிஸ் அப்படின்னா டக்குன்னு வந்து ஃபுல்லா பொங்கி எழு அப்படின்ட்டு வாங்க எழுந்து வாங்க. பிரசன்னா சொல்லுங்க, நாளைக்கு வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் KL Rahul? இல்ல அவர் என்னோட ஜாபை ரொம்ப ஈஸி பண்ணிட்டாரு வித்யுத். ஆக்சுவலி தேர் போலிங் இஸ் ஸ்லோலி கம்மிங் அப் டு பி ஹானஸ்ட்லி. நீங்க திக்வேஷ் ஒருத்தர் தான் வந்து ஒன் மேன் ஆர்மியா இருந்தாரு. பிஷ்னாயும் மெதுவா அவரோட ரேஞ்சுக்கு வராரு. ஆவேஷ் கானை பத்தி இதுக்கு மேல நான் சொல்லி யார் டைத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அவங்களுக்கு மயங்க் யாதவ் ஒருவேளை வந்தார்னா இட் இஸ் கோயிங் டு பி ஒன் குட் திங் டு ஹேப்பன். பிரின்ஸ் யாதவும் போன மேட்ச் எக்ஸ்பென்சிவ். ஒரு சில சமயம் ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஓவர் 40 பிரில்லியண்டா போட்டாரு பிரின்ஸ் யாதவ், குயிக்கா போட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா அந்த போலிங் யூனிட் வந்து அடை இவன் வேலைக்கு ஆக மாட்டான்ன்றதை விட்டுட்டு வித்யுத் சொன்ன மாதிரியே ஈவன் இஃப் தே கெட் தட் ஆவரேஜ் ஸ்கோர், ஐ அம் த ஒன் ஹூ செட் தே நீடட் 20+ I'll take my words back and give credit to Vidyut. And the average score that is 192 in this picture. இது வந்ததுன்னா there is a great chance that they are going to win. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல நீங்க எப்படி செட் பண்றீங்கன்றதுதான். அந்த 10 ஓவர்ஸ்ல நீங்க செட் பண்ணீங்கன்னா 11 to 20 ரன் வந்துரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க வந்துட்டு they have to go back to the strategy of opening the batting with KL Rahul. இப்ப ஃபாஃப் டூ பிளஸி ஃபிட் ஆனார்னா இட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். இப்ப ஃபாஃப் டூ பிளஸி ஃபிட் ஆல அப்படிங்கும் போது ஐ வுட் ராதர் ஓபன் வித் கருண் நாயர், KL Rahul and keep the left-handed Poral at number 3. அப்படி பண்ணிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல நம்பர் 4 கொண்டு வந்தேன்னா ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, டானவன் ஃபெரேரா, விப்ராஜ் நிகம் 4 பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க.
ஒருத்தனுக்கு ஒரு 13 பால் பட்டினாலும் 30 ரன் வந்துரும். அவங்க என்ன பண்றாங்க, கேஎல் ராகுல பின்னாடி இறக்கி ஒருவேளை இந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகலன்னா அவரால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இப்ப இந்த ஐபிஎல்ல டப்பு டிப்புன்னு அடிச்சிருக்காரு அவரு. லாஸ்ட் 2-3 ஐபிஎல் மாதிரி முதல்ல 30 பால் எடுக்கிற கேஎல் ராகுல் கிடையாது. கங்கா வந்து சந்திரமுகியா மாறியாச்சு இப்போ. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நாளைக்கு ஃபாப் டூ பிளஸ் ஃபிட் ஆயிட்டாரா, தென் லெட் கேஎல் ராகுல் பேட் டவுன் த ஆர்டர். ஃபாப் டூ பிளஸ் இல்லன்னா கேஎல் ராகுல் ஹேஸ் டு ஓபன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க போலிங், அங்க வந்து போலிங்கை பத்தி சொன்னோம். ஒருத்தர் வந்து பாவம் 6 பால் 6 டிஃப்ரெண்ட் பால்ஸ் ஒரு ஓவர்ல போட்டு விக்கெட் எடுக்காம ஸ்பெல்லு மோசமா இருக்குன்னா அது ரோஹித் சர்மா தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு 6 டிஃப்ரெண்ட் பால், ஒரு லெக் கட்டர், ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி, ஒரு நக்கல் பால், ஒரு ஆஃப் கட்டர், ஒரு யார்கர் எல்லாமே போடுற ரோஹித் சர்மா அன்பார்ச்சுனேட்டா யாருக்குமே பெருசா தெரிய மாட்டேன்றாரு. அண்ட் இட்ஸ் பீன் சப்போர்ட்டட் வித் அ கன் bowling யூனிட். என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த டாப் bowling யூனிட். ஆனா பேட்டிங் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபாப் டூ பிளஸ் ஈவன் தோ தே காட் பவர் ஹிட்டர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்களோட இது கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு வருது அப்படின்றதுனால நீங்க கேட்கும் போது எட்ஜ் யாருக்கு இருக்குன்னு சொல்றேன். சரி, அதுக்கு நான் வரேன். அதுக்கு வரதுக்கு முன்னாடி வித்யுத், இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். டெல்லி வந்து தொடர்ந்து 2 லாசஸ்ல வேற இருக்காங்க. பிஃபோர் தட் அவங்க பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த 2 லாஸ் அப்படிங்கிறது அவங்களோட மைண்டுக்குள்ள என்ன மாதிரி கேம்ஸ் விளையாடும் as a team, as a unit? Yeah, it is a very, very important game for them. நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. 2 கேம் பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 கேம் வந்து ஒரு இன்வின்சிபிளா இருந்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் ஃப்ளைங் ஹை ஃபார் தெம். பட் இப்போதான் அந்த டீமோட கேரக்டர் தெரியுங்க. This will be a great character testing game for them. இந்த கேம் if they able to win, I would think they will just அப்படியே sail through. இந்த கேம் வதப்பட்டா டெல்லி will start thinking நம்மளுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா. அந்த தாட் ப்ராசஸ் வந்தாலே it will be a little challenging for them. ஏன்னா எவ்ரிதிங் அவங்க சொன்ன மாதிரி எஸ் ஃபேப் இஸ் அந்த இன்ஜுரி இஸ் ரியலி ட்ரபிளிங் them. அந்த காம்பினேஷன் கரெக்டா வரல. கருண் நாயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி bowling is fantastic அந்த டீம்ல. So I don't think there's anything to worry about. But எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ரொம்ப crucial அவங்க just to make them. ஏன்னா டெல்லி முன்னாடி இது ஆயிருக்கு. டெல்லி is happened. பிரசன்னா சார் டெல்லியில இருந்திருக்காரு. It's happened where they'll be cruising and suddenly சொதப்பிடுவாங்க. டெல்லிக்கு நிறைய வாட்டி ஆயிருக்கு. But this year they seem to be a lot better. அவங்க சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்க எல்லாமே கொஞ்சம் they seem to be much more better prepared mentally also. So அது ஆவாதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஓவரால் டெல்லிக்கு this is going to be I think a very high pressure game for them. எனக்கு தெரிஞ்சு and they're playing in Lucknow also, so it's going to be very interesting. Yes, 3-4 சம ஃபினிஷர் இருக்காங்க அவங்களுக்கு. டாப் ஆர்டர் 2-3 விக்கெட் குயிக்கா பவர் பிளேல எடுத்தாங்க வச்சுங்களேன் எல்எஸ்ஜி, தென் டெல்லி வில் ஸ்டார்ட் திங்கிங் அந்த ஃப்ரீடமோட ஆடுவாங்களா இல்லையான்னு பார்க்கணும். எஸ் ஓகே, பிரில்லியன்ட்லி புட். நான் இப்ப வந்து பிரசன்னா உங்ககிட்ட எதுக்காக நான் வரேன் அப்படின்னா, மேட்ச் அப் எது ஒரு கீ மேட்ச் அப்பா நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க? முதல்ல உங்ககிட்ட எனக்கு வந்து அந்த கையெழுத்து போடுறாரு பாருங்க எல்லா இடத்துலயும் கேட்காம ஆமா பிச்சில போடுறாரு, கிரவுண்ட்ல போடுறாரு. இந்த ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் மூவ் பண்ணி ஸ்லாக் ஸ்வீப்ஸ் அடிக்கிற பழக்கம் இருக்கு. இவரோட கேரம் பால பாருங்க, 2 டைப் ஆஃப் கேரம் பால் போடுறாரு. ஒன்னு அந்த மிடில் ஃபிங்கரை வச்சு பிளிக் பண்றது வெளியில போகும், இன்னொன்னு இந்த சீம் பொசிஷன் வச்சு நேரா தள்ளுறது வெளில போற மாதிரி இருக்கும். பிச்சாய் ஸ்ட்ரைட்ன் அப் ஆயிடும். அப்ப நீங்க அதற்கு வந்து நீங்க ஸ்லாக் ஸ்வீப் அடிச்சீங்கன்னா கொடை கிளம்பிடும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல மிடில் ஓவர்ஸ்ல ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் திஸ் மேட்ச் அப், தட் இஸ் திக்வேஷ் சிங் வர்சஸ் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ். திக்வேஷ் ரப்தி அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அதுதான் உங்களோட மேட்ச் அப்பா இருக்க போகுது. ஆல் ரைட், ஐ வில் கம் டு யூ வித்யுத். நீங்க சொல்லுங்க உங்களோட மேட்ச் அப் எது? எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கிறேன் குல்தீப் யாதவ் bowling a beautiful googly and getting Nicholas Puran between bat pad. முன்னாடி ஆயிருக்காது, இட் ஹஸ் ஹேப்பன் பிஃபோர். அதுவும் எதிர்பார்க்க. ஏன்னா குல்தீப் யாதவ் வந்து இஸ் பீன் அ அன்பலியபிள் போலர் ஃபார் டெல்லி. அவர் வந்து மிடில் ஓவர்ஸ் வந்து நிறைய மேட்ச் டர்ன் பண்ணிருக்காரு. யாரு பெஸ்ட் பிளேயரா இருந்திருக்காங்க, நிக்லஸ் பூரனை குவிக்கா எடுத்தா டெல்லி வில் ஃபீல் அட் ஹோம். அண்ட் குல்தீப் யாதவ் தான் அதை பண்ண முடியும் மிடில் ஓவர்ஸ்ல. மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரி ஸ்பெல்லும் ஆயிடுவார் நிக்கி பி. பட் இவர் கூக்லிய சம்டைம்ஸ் இனிஷியலி நாட் ஒரு 10 பால் ஆடினப்புறம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பால் குல்தீப் எப்பவுமே கொஞ்சம் பிக் பண்ண கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அங்கதான் கீ பேட்டிலா இருக்கும்னு தோணுது எனக்கு.
ஓகே. அதாவது 2 பேரும் உங்களோட கீ பேட்டில்ஸ வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. நடுவுல இவரு கொசு வேற அடிச்சாரு. எதுக்கு அடிச்சாருன்னு தெரியல. நான் கேட்கல. நான் வந்து டைரக்ட்டா வந்து ஹூஸ் யுவர் கேம் சேஞ்சர்ன்னு கேட்க போறேன். பீடாக் உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க ஃபார் திஸ் கேம்? டெல்லி கேபிட்டல்ஸ்ல புட்டிங் மை மணி அண்ட் கருண் நாயர் ஃபார் ஒன் ரீசன். அந்த ம். எஸ்மேட் T20ல எப்படி ஆடினாரோ, விஜயசார டிராஃபில எப்படி ஆடினாரோ, நார்மலா நீங்க ஐபிஎல்க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு படபடப்பு இருக்கும். பெருசா எல்லாருக்கும் ஐயோ இந்த லெவல்ல நான் ப்ரூவ் பண்ணணும்னு ஏதாவது பெருசா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவுமே ட்ரை பண்ணாம அவரோட செட் கேம் டெம்ப்ளேட்டோட ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறாரு. So it looks like someone whom you can put your money on. So டெல்லி கேபிட்டல்ஸ்ல I'm going with கருண் நாயர். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பிளேயர், அவர் 3 வருஷம் முன்னாடி சொன்ன நெக்ஸ்ட் ஏபிடி வில்லியர்ஸ், ஐடன் மாக்ரம் ஸ்லோவா இந்த பேக் ஃபுட் பஞ்ச் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எல்எஸ்ஜில இட்ஸ் கோயிங் டு பி ஐடன் மாக்ரம். ஓகே. ஏடன் மாக்ரம் அண்ட் கருண் நாயர வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. வித்யுத் உங்ககிட்ட வரேன். ஹூ ஆர் யுவர் கேம் சேஞ்சர்ஸ்? எஸ், பாகிஸ்தான்ல சொல்லிட்டாரு. நான் ஸ்ரீலங்கால இருந்து சொல்லணும். நீங்க இந்தியால இருக்கீங்க. அப்படியே சப்கான்டினென்டா இருக்க ஃபுல்லா. பட் என் கேம் சேஞ்சர் ஐ I'm going to go with KL ராகுலுங்க. ஏன்னா அந்த ஆர்சிபி மேட்சே தட் லாட் ஆஃப் எமோஷன் வாஸ் தேர். சில பேருக்கு அந்த சர்னிங் வேணுங்க. அந்த மேட்ச் பார்த்தீங்க, துண்டா சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணாரு. லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு பார்த்தோம் இந்த கிரவுண்ட்ல. இட் இஸ் நாட் மேபி நாட் மெனி ஹாப்பி மெமரிஸ். உள்ள அந்த வெறி இருக்கும், இங்கேயும் அடிச்சு காமிக்கணும்னு. So maybe that will motivate him to do better. So KL Rahul from DC and Digvesh Rathi, அவர் சொன்னார் ரெண்டு மாதிரி கேரம் பால் இருக்கு அவருக்கு. He'll play a very very important role. ஏன்னா I think DC நீங்க சொன்ன மாதிரி top 3ல if he's able to control them in the power play, அதுக்கப்புறம் it will be difficult for them. So I'll go with KL and Digvesh Rathi. ஆல் ரைட். அதாவது நாளைக்கு கேஎல் ராகுலோட இன்னொரு டைம் அந்த செலிப்ரேஷன் நம்ம பாப்போமா அப்படின்னு வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பாக்குறோம். பட் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஸ்லைட் எட்ஜ் யாருக்கு இருக்கு சொல்லுங்க பீடாக். எட்ஜ் யாருக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், இந்த வின் ஃபேக்டருங்கிறது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் எந்த டீம் வந்து டோன் செட் பண்றது அப்படிங்கும் போது, particularly with the absence of Faf du Plessis, இவங்களுக்கு ஒரு செட்டில்டு டாப் ஒர்க்ன்றதுனால ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஓ மை காட். ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயண்ட். ஃபேண்டாஸ்டிக். அதாவது ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்எஸ்ஜியோட கேம்ஸ்ல எல்எஸ்ஜி சூஸ் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ ரியலி திங்க் ஐ அம் நாட் வெரி ஷூர். நிறைய சூஸ் பண்ணிருக்காங்க எல்எஸ்ஜி. நீங்க எல்எஸ்ஜி நம்ம ஷோல சூஸ் பண்ணல, உங்க ஷோல வேணா சூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ஷோல எனக்கு சூஸ் பண்ணி எனக்கு ஞாபகம் இல்ல. வித்யுத் நீங்க? Very tempted to go with LSG தாங்க. I think they will get the job done tomorrow. Okay. நான் சொன்ன மாதிரி ஏதோ it's just a gut feel. There's no logic there. Even DC has been playing good cricket, so we can't write them off. They are a solid side. But ஏதோ sometimes the gut feeling, அன்னைக்கு சொன்னேன் பார்த்தியா விராட் கோலி தான் ஹையஸ்ட் ரன் கெட்டா இருக்க போறேன்னு, அதோ ஆச்சு, அது gut feeling ஆச்சு. So எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். So I will still go with the prediction. I will go towards LSG. ஓகே, அந்த நல்ல நேரம் அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது மட்டும்தான். என்ன நீங்க என்ன ஏதாச்சும் சொல்லுவீங்க? நீங்க சொன்னோன்னா நான் ப்ரொடியூசர்ட்ட அடி வாங்குவேன். சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இல்ல எனக்கு நான் வந்து உங்களுக்கு ஹானஸ்டா சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு 2 டீம் தான் மனசுல ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா அட்லீஸ்ட் ஐ வாண்ட் எ சேஞ்ச். ஒரு டிசியோ, ஒரு எல்எஸ்ஜியோ, ஒரு பஞ்சாப் கிங்ஸோ, ஒரு ஆர்சிபியோ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுல யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஈவன் ஐ கேன் ஆட் ஜிடி டு தட், ஈவன் தோ தே ஒன் இட் இன் தி பாஸ்ட். ஓஹோ, ஜிடி வந்து பரவாயில்ல அப்படின்னு. அப்படி ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லைங்க. நாங்க டீம் ஜிடி, நாங்க வந்து அப்படியே நாங்க எப்படியாச்சும் வந்துப்போம். அப்படி ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு அனாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபிளெக்ஸ் பண்ணுவோம்ல. நீங்க மட்டும் தான் ஃபிளெக்ஸ் பண்ணுவீங்களா? நாங்களும் வந்து ஃபிளெக்ஸ் பண்ணுவோம். நீங்களும் ரவுடி தான். அதான் ஆவாதே, யாருக்கும் ஆவாதே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஜென்டில்மேன். ஏங்க ஆவாதேன்னு சொன்னா எப்படிங்க ஜெயிப்பீங்க? சொல்றது பாசிட்டிவா சொல்லுங்க. ஆகும்னு சொல்லுங்க. ஆவாதேன்னு சொல்லி எப்படி ஜெயிப்பீங்க? உங்களுக்கு ஆவாதேங்கிறோம். புரியலையா உங்களுக்கு? மத்தவங்களுக்கு ஆவாதே அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். பட் எனிவே ஜென்டில்மேன், தேங்க்யூ சோ மச். ஒருத்தர் வந்து ஸ்ரீலங்கால இருந்தும் இன்னொருத்தர் பாகிஸ்தான்ல இருந்தும் எங்களோட இன்னைக்கு இணைந்ததுல ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம், நாளையும் பேசுவோம். இன்னைக்கு நம்ம இப்போ ராப் அப் பண்ணிடலாம். ஓகேவா? பாய்.